நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இன்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கட்டளைக்கிணங்க மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுடைய தலைமையில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களோடும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு அம்மாபட்டி பாண்டியன் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக சுதந்திர தினத்தை முன்னிட்டும் வாக்கு திருட்டின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்ற இந்த மோடி அரசை கண்டித்தும் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து 14 நாட்கள் வாக்கு திருட்டு பிரச்சினைக்காகவும் SIR பிரச்சினைக்காகவும் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் அன்றுக்குரிய ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமலும் தொடர்ந்து தடுத்த மோடி அரசுடைய எதிர்த்து காட்டுகின்ற வகையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் கட்டமாக இந்த மெழுகுபத்தி ஏந்தி தீப்பந்தம் ஏற்றி மாவட்ட தலைநகரங்களில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் காந்தி மியூசியம் வரை காந்தி சிலை வரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட காங்கிரஸ் மதுரை காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக இன்று நடந்து நடைப்பயணமாக வந்து மகாத்மா காந்தியினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது. வாக்கு திருட்டின் அடிப்படையிலே மோடி அரசை யார் தட்டி கேட்க வேண்டுமோ அந்த தேர்தல் ஆணையமே இப்பொழுது மோடி அரசுக்கு துணையாக நிற்கிறது. அமித்ஷா அவர்களுடைய தொடர் சதிகளால் பாஜக அரசு அமைந்திருக்கிறது. 400 இடங்களை பெறப்போகிறோம் என்று சொன்ன மோடி அவர்கள் 240 இடங்களை மட்டும் வெற்றி பெற்றார்கள். அதிலே 40 இடங்களிலே மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது. அதிலே ஒரு இடத்தை பெங்களூர் மத்திய தொகுதியிலே அந்த திருட்டை பிடித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அதை பற்றி ஆகஸ்ட் 7ஆம் தேதி டெல்லியிலே நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலே மிக விரைவாக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அந்த திருட்டை போல 48 இடங்களிலே இதை போல வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பதும் அதை வெளிக்கொண்டு வருவோம், அதற்காக தனியாக அணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 14 நாட்களாக பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டோம், வாய்ப்பு தரவில்லை. தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இதை பற்றி முறையிட வேண்டும் என்பதற்காக 300 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே சென்றோம். அதற்கும் அனுமதிக்காமல் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு ஜனநாயக படுகொலை நடைபெற்றது டெல்லியிலே. இதை கண்டிக்கின்ற வகையிலே அடுத்த கட்டமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் இன்று மதுரையிலே இந்த தீப்பந்தம் ஏற்றிய அமைதி பேரணி நடைபெற்றது. அடுத்த கட்டமா என்னென்ன பிளான் இருக்கு? ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க? ஏதாவது எங்களை பொறுத்த மட்டும் இதுல 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு SIR பிரச்சனை, பீகார் சம்பந்தப்பட்டது. அதற்கு இன்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. இதுவரை SIR என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா 65 லட்சம் பேருடைய வாக்காளர்கள் 12% வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். எப்படி யாருடைய வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறார்கள் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுடைய வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். என்ன காரணத்தை சொல்லி நீக்கியிருக்கிறார்கள் என்றால் யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கோ, யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ இதையெல்லாம் ஏத்துக்கிற மாட்டோம், பாஸ்போர்ட் வேணும், பான் கார்டு வேணும், உங்க அப்பாவுடைய பிறந்த சர்டிபிகேட் வேணும், உங்களுடைய பிறந்த சர்டிபிகேட் இருக்கணும், அப்பதான் ஓட்டரா இருக்க முடியும் சொன்னதனுடைய விளைவாக 12% ஏழை மக்களுடைய வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கு, டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் வரப்போற நேரத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதம் முடிவிலே இறுதி வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்படும் பீகார்ல. அதுக்கு முன்னால 65 லட்சம் பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருந்துச்சு. அதை எதிர்த்து இன்று சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆதாரையும் ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாம் என்பது. அதனால் மிகப்பெரிய வெற்றி, எதிர்க்கட்சிகளுடைய வெற்றி. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். உச்சநீதிமன்றத்துக்கு எங்களுடைய நன்றிகள். அதே போலவே ஓட்டு திருட்டு என்பது ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது. அவர் என்ன சொன்னார் என்றால் கள்ள ஓட்டு ஒரு திமுக காரர்களுக்கோ ஒரு காங்கிரஸ்காரர்களுக்கோ ஒவ்வொரு ஓட்டு தான். ஆனா பாஜக காரர்களுக்கு மட்டும் ஒருவருக்கு 5 ஓட்டு என்ற கணக்கில் பெங்களூரு தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில 1 லட்சம் போலி வாக்குகளை சேர்த்து அந்த நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு வகையான ஒரு பேட்டர்னான திருட்டு.
இந்த திருட்டை எதிர்த்து தான் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே அதற்காக குரல் கொடுப்பதற்காக கேட்டோம், கொடுக்கப்படவில்லை. அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி மக்கள் மன்றத்திற்கு செல்ல இருக்கிறார். பீகாரில் அது வாக்காளர் நியாய யாத்திரை நடைபெறப் போகிறது. இந்தியா கூட்டணியுடைய சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் அந்த யாத்திரையை முன்னின்று நடத்தப் போகிறார். 16 நாள் நடக்கப் போகின்ற யாத்திராவில் கடைசி நாளாக செப்டம்பர் 1ஆம் தேதி பட்னாவில் நடைபெறும். அதில் இந்தியாவினுடைய கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள். தமிழக முதலமைச்சர் உட்பட அனைத்து தலைவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். சரியா? காங்கிரஸ் கட்சி இந்திய அளவுள்ள பலம் இழந்து போயிடுச்சு. அதை தக்க வைக்கிறது இது கூட ஒரு பிரச்சார நாடகத்தை எடுத்துருக்கீங்கன்னு என்டிஏல இருந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு நாடகமா இதை எப்படி பார்க்கிறீங்க? நீங்க வலுவிழந்ததுனால இந்த பிரச்சனை எடுத்து பேசிருக்கீங்க. வலுவிழப்பதில்லை. 12% வாக்காளர்களை டெலீட் பண்ணியாச்சு. 13% வாக்காளர்களை போலியா சேர்த்தாச்சு. மொத்தம் 25% ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல 1000 ஓட்டர் லிஸ்ட்ல 250 வாக்காளர்கள் போலியான வாக்காளர் இருந்தா யாரு பலம் இழந்தது? அதாவது என்னன்னா திருட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பெரிய திருட்டு நடைபெற்றிருக்கிறது. அந்த திருட்டை கண்டுபிடிச்சிருக்காரு ராகுல் காந்தி. இப்பொழுது பிடிபட்ட திருடர்கள் தேல் கொட்டின திருடர்கள் மாதிரி செயல்படுறாங்க. அதனால பலம் இழந்துருச்சு. பலம் இழந்ததுங்கிறத ஒரு வாக்குச்சாவடியில் 250 வாக்காளர்கள் போலியான வாக்காளர்களாக இருந்தால் எப்படி தேர்தல் வெற்றி பெற முடியும்? இதைத்தான் மக்களிடம் எடுத்துக்கொள்வதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இதை ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் நிதானத்தோடும் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. டெல்லியில அனைத்து தலைவர்களும் திரு அகிலேஷ் யாதவ் அவர்களாக இருக்கட்டும், திரு TR பாலா அவர்களாக இருக்கட்டும், திரு அபிஷேக் பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், அனைத்து தலைவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். அனைவரும் பேரணியாக சென்றோம். அதனால் இந்தியா கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. ஒற்றுமையாக இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மக்களுடைய வாக்காளர்களுடைய அதிகாரத்தை, ஒரு வாக்கு ஒரு இந்தியனுக்கு என்ற அதிகாரத்தை பிடுங்குகின்ற இந்த சதியை மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்வதற்காகவும், பாஜக காரர்களுக்கும் RSS காரர்களுக்கும் மட்டும் ஒரு வாக்காளருக்கு 5 ஓட்டு என்ற அந்த சதியை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காகவும் இந்த போராட்டம் தொடர்கிறது. சரியா? ரொம்ப நன்றி.